ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை உங்களோடு. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு. நம்ம ஈசாக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஈசாக் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் சொல்கிறோம். ஆனால் எபிரேய மொழியில் ஈசஹாக். அதில் மொத்தம் 4 எழுத்துக்கள் உண்டு. யோத், சாடே, ஹேத், கோஃப். இந்த 4 எழுத்து சேர்ந்தது தான் ஈசஹாக். இந்த 17ஆம் வசனத்தில் ஆபிரகாம் நகைத்ததுனால அந்த பையனுக்கு, அது பிறக்க போகிற குழந்தைக்கு கர்த்தர் பெயர் கொடுத்தார். அவன் நகைத்தான். யார் நகைத்தா? ஆபிரகாம் நகைத்தான். அதில் ஒரு கேள்வி வேற கேட்குறான். 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு. இந்த 100 அடுத்தது 90. ஈசஹாக் அப்படிங்கிறதுல சாக் அப்படின்னு சொன்னால் நகைப்பு, ஈசஹாக்னு சொன்னால் அவன் நகைத்தான். இந்த சாஹாக் அப்படிங்கிற வார்த்தையில் 3 எழுத்து வரும். சாடே, ஹேத், அடுத்தது கோஃப். இந்த சாடே இதனுடைய கிமெட்ரியா வேல்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாடேக்குள்ளது 90, ஹேத்குள்ளது 8, கோஃப்குள்ளது 100. இந்த கோஃப் சித்திர எழுத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சூரியன் உதிக்கும் எல்லையில் உள்ள சூரியனை வரைவாங்க. இந்த சூரியன் யாரை குறிக்குன்னா ஆபிரகாமை குறிக்குது. சாடே அது மணவாட்டியை குறிக்குது, சாராளை குறிக்குது. இந்த கோஃப்னுடைய வேல்யூ 100, சாடேவுடைய வேல்யூ 90. அது இவங்களுடைய வயசை குறிக்குது. ஹெத் நடுவில் இருக்கிற எழுத்து ஹெத், அதுக்கு வேல்யூ 8. ஈசஹாக் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டான். இந்த ஈசஹாக்குங்கிற வார்த்தையில் அதில் ஒரு தீர்க்க தரிசனம். எந்த வயசில் ஆபிரகாமுக்கும் சாராக்கும் ஈசஹாக் பிறப்பாங்கிறது அந்த பேருக்குள்ளே அடங்கியிருக்குது. ஈசஹாக் என்கிற பேரில் ஒரு தீர்க்க தரிசனம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம்.